நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். கழகத்தை உடைக்கின்றாரா ஏவா வேலு? கலங்கும் கழக கண்மணிகள். திமுகவில் அதிகரித்திருக்கின்ற அதிகார மையங்களினால் அதிர்ச்சிக்குள்ளான தலைமை. திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வேறுபாடு இருக்கத்தான் செய்யுது. கலைஞர் காலத்திலே ஒரு குற்றச்சாட்டு எழும். ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் திமுகவில் குறுநில மன்னர்கள் போன்று செயல்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே மாவட்ட செயலாளர் மீது சில விமர்சனங்களும் வைப்பாங்க. நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கப்பா, அதோட எந்த வேலையாக இருந்தாலும் சரி மாவட்ட செயலாளர்களை கேட்டு தான் செய்ய வேண்டியதாக இருக்குதுப்பா. இந்த திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களை பொறுத்த வரைக்கும் குறுநில மன்னர்கள் போன்று செயல்படுவதன் காரணமாக மக்கள் தன்னுடைய குறைய சட்டமன்ற உறுப்பினர்களையோ அமைச்சர்கிட்டையோ சொல்லவே முடியலப்பா. அந்தளவுக்கு அணுக முடியாதவர்களாக இருக்கிறாங்கப்பா. ஊழல் பேர் வழிகளாக இருக்கிறாங்கப்பா. தலைமை இவங்களை கண்டிக்குமா இல்லையாப்பா அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கின்ற அளவுக்கு கடந்த காலங்களில் மாவட்ட செயலாளர்களை பொறுத்த வரைக்கும் குறுநில மன்னர்களாக இருக்கின்றார்கள் என்று அதிமுக போன்ற கட்சிகள் விமர்சனம் செய்யும். அப்படி விமர்சனம் செய்தால் கூட மாவட்ட செயலாளர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞரை தாண்டி வேற யாரையும் புகழ மாட்டாங்க. அதாவது கலைஞருடன் கொள்கையிலும் சரி, வேட்பாளர் நிறுத்துவதாக இருந்தாலும் சரி, மாவட்டத்தில் யாருக்கு என்ன வேலையை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, கலைஞர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கலைஞர்கிட்ட நேராக போய் பேசுவாங்க. என்ன தலைவரை என்னை கேட்காம இது பண்ணிவிட்டிய, அவனை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர்கிட்ட போயிட்டு தன்னுடைய கோரிக்கை வைப்பாங்க. இல்லை கடுமை கூட காட்டுவாங்க. ஆனால் வெளி உலகத்தில் கலைஞரை தாண்டி வேறு எந்த மாவட்ட செயலாளருடைய பெயரும் அடிபடாது. இப்போ ஒன்றுமில்லை, யாராவது ஒருத்தர் பதவி ஏற்கிறாங்கன்னு வச்சுங்களேன், பெரியார் பேர், அண்ணா பேர், கலைஞர் பெயர் அதோடு நிறுத்திக்குவாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய நம்ம ஐயா ஸ்டாலின் பேரை கூட கலைஞர் இருக்கின்ற வரைக்கும் மற்ற கட்சிக்காரங்க உச்சரிக்கவே மாட்டாங்கப்பா. அதுலேயும் சேலத்தில் இருக்கக்கூடிய வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களை அரசியல் களத்தில் கலைஞர் அவர்கள் பெருசாக முன்னிறுத்தவே இல்லை. அவரு கூட ஸ்டாலின் அவர்களை வெளிப்படையாக எதிர்க்கவே இல்லை. கலைஞரிடத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வேண்டாம், வாரிசு அரசியல் என்று சொல்லுவாங்க. ஏன்னா கட்சிக்காக உழைத்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவரை முன்னிறுத்தாதீங்க. தொடர்ச்சியாக அதிமுகவுக்கு வாய்ப்பளித்து கொண்டே இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் வாரிசு அரசியல் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாலினுக்கு எதிராக வீரபாண்டி ஆறுமுகம் பேசுவார். ஆனால் அவர் கூட வெளிப்படையாக ஸ்டாலின் ஐயாவை எதிர்க்க மாட்டார். கட்சிக்குள்ள கலகம் இருக்கிறது, தலைமையை தாண்டி வீரபாண்டி ஆறுமுகம் செயல்படுகின்றார் என்ற ஒரு இமேஜ் உருவாகிடக்கூடாது என்பதற்காக கலைஞர்கிட்ட முறையிடுவார், கலைஞர்கிட்ட கோபத்தை காட்டுவார். கலைஞர் அவர்களே சேலம் வீரபாண்டி ஆறுமுகம் வீட்டில் நம்ம ஸ்டாலின் அவர்களை இப்போதைக்கு அமைச்சராகினா தான், இல்லை மேயராகினா தான் அடுத்தது அவரை பார்த்தீங்கன்னா தலைவராக்க முடியும், பார்த்து செய்யுங்க அப்படின்னு கேட்கின்ற நிலை கூட இருந்ததாக அன்றைய காலகட்டத்தில் சொன்னாங்க. அதாவது வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் நம்ம ஸ்டாலின் ஐயாவை ஏற்றுக்கொள்ள மாட்டாரே என்று கண் கலங்கிய தருணம் கூட இருந்தது கலைஞர் அவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க கூட பார்த்தீங்கன்னா தலைவருக்கு எதிராக பேசினது கிடையாது, தலைவரை தாண்டி வேற ஒருத்தருக்கு கோஷம் போட்டது கிடையாது. ஆனால் இப்போது திமுகவில் உதயநிதி தான் அடுத்த தலைமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் நேற்று பார்லிமெண்ட்டில் பதவி ஏற்கின்ற பொழுது திமுகவுக்குள்ள ஏகப்பட்ட அதிகார மையங்கள் இருக்குது என்பது அப்படியே பட்டவர்த்தனமாக வெளியே வந்துடுச்சு. திமுக என்ன நினைக்குது தெரியுமா? இந்த பாட்டை கேளுங்களேன். உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி, உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி, ஊருக்காக உழைத்திடவே உதயமான புதிய நிதி, உதயமான புதிய நிதி, உதயநிதி உதயநிதி. இந்த பாட்டு மட்டும்தான் திமுகக்குள்ள ஒலிக்கணும். இந்த பாட்டு அப்படியே தமிழகம் முழுவதும் ஒலிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக ஆசைப்படுது. ஆனால் இந்த பாட்டுக்கு மாற்றாக இன்னொரு பாட்டும் எசப்பாட்டா பார்லிமெண்ட்டில் ஒழிச்சுது. அதான் கழக கண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கலக்கத்தில் இருக்கிறாங்க. என்ன ஒழிச்சுதுன்னு கேட்குறீங்களா? இதை கேளுங்களேன். வாழ்க உதயநிதி, வாழ்க நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு. வருங்கால தமிழகம் இளைஞரணி அமைப்பாளர் வாழ்க, வாழ்க எங்களோட பொது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் வாழ்க தமிழ். அடா, ஏவா வேலு வாழ்க என்று கூட சொல்லியிருக்காங்கப்பா. அதனால தான் நாம் சொன்ன முதல்லையே ஏவா வேலு அவர்கள் கழகத்தை உடைக்கின்றாரா? ஏன்னா கழக கண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் உதயநிதியை தாண்டி அவங்க சிந்திக்கவே இல்லை. அதுலேயும் சென்னை போன்ற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற இன்னும் கழக கண்மணிகள் இன்ப நிதி வரைக்கும் போயிட்டாங்க.
ஆனால் திடீர்னு இந்த தருணத்தில் ஏவா வேலு என்று சொல்லிவிட்டு மாற்றி கூவனா கட்சிக்குள்ளே எப்படி இருக்கும் நீங்களே திங்க் பண்ணி பாருங்களேன். எம்பி மலையரசன் அவர்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஆரணியில் வெற்றி பெற்ற தரணிவேந்தன் அவர்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி திருவண்ணாமலையில் எம்பியாக வெற்றி பெற்ற அண்ணாதுரை அவர்களாக இருந்தாலும் சரி, ஏவா வேலு அவர்கள் வாழ்க என்று கோஷமிடுவார்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின் ஐயா, உதயநிதி ஸ்டாலின் இதை தான் வாழ்க கோஷம் போட்டாங்க. அதுலேயும் திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த எம்பிக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஜெகத் ரட்சகன் வரைக்கும் உதயநிதி தான் அடுத்தது தமிழகத்துக்கு திமுகவில் அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதி வாழ்க என்று சொல்லுகின்ற போது, ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து 3 எம்பிக்கள் வெற்றி பெறாங்க. அந்த 3 எம்பிக்களும் ஏவா வேலு வாழ்க என்று சொல்லுகின்றார்கள். அதனால் திருவண்ணாமலை மாவட்டமாக இருந்தாலும் சரி, அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, ஏவா வேலு கிட்ட தான் இருக்கிறது. ஏவா வேலை தாண்டி வேறு எதுவும் செய்ய முடியாது அப்படின்றது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரமாக இருக்கிறது. இப்படி தனி ஆவர்த்தனம் செய்கின்ற ஏவா வேலு அவருடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்தவில்லை என்றால், நாளைக்கு ஏவா வேலுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் பெரிய முடிவெடுக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த தருணத்தில் கட்சியானது ஏவா வேலு அவர்களை காப்பாற்றவில்லை என்றால், ஏவா வேலு அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்கள் வச்சு கட்சியை உடைப்பாருப்பா. ஏன்னா நம்ம இந்தியாவில் பல இடத்துங்களில் பார்த்துருக்குறோம். இப்போது சரத்பவார் பார்த்துங்க, சொந்த தம்பி என்று நினைக்கிறேன் அஜித் பவார், அவர் மீது 1000 கோடி ரூபாய் ஊழல். உடனடியாக ஈடி பார்த்தீங்கன்னா வழக்கப்பட்டுச்சு, அவரை கைது பண்ணுறாங்க பொழுது. மத்திய அரசாங்கமானது பார்த்து நடந்துக்க தம்பி அப்படின்னு அறிவுரை சொன்ன பிறகு சரத்பவார் அவருடைய தேசியவாத காங்கிரஸை 2ஆக உடைச்சிட்டார். வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கு கட்சியை உடைச்ச வரலாறுகள் நிறைய இருக்குது ஏக்நாத் சிண்டேவில் இருந்து. அதனால் ஏவா வேலு அவர்கள் 1000 வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார். அதிரடியாக ரைடு கூட நடந்திருக்கிறது. மத்திய அரசாங்கமானது ஒரு 3 மாத காலம் அமைதி காத்துவிட்டு மீண்டும் களத்தில் இறங்கி தமிழகத்தில் இருக்கின்ற எம்பிக்களை நோண்டனாங்கன்னு வச்சுங்களேன். அதற்கு பிறகு ஏவா வேலு அவர்கள் என்ன முடிவெடுப்பார்? தன்னுடைய ஆதரவாளர்களை வச்சுக்கிட்டு கட்சியை உடைப்பாரா? அதுக்கு தான் தனக்கென ஒரு தனி ஆவர்த்தனத்தை செய்கிறாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுகவிலேருந்து வருகின்ற குரல் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஐயா ஏவா வேலுடைய ஆதரவாளர்களாகவே இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. திமுகவில் ஒரு வழக்கம் இருக்குது, கட்சிக்காக யார் அதிகமாக செலவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கூடுதல் சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது கட்சியில், இல்லைன்னு சொல்லலை. அதனால் இப்போது நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போயிட்டார். இப்போ ஏவா வேலு அவர்கள் தான் கட்சிக்கு அதிகமாக செலவு செஞ்சிட்ருக்காரு. அதனால் வேட்பாளர் தேர்வு என்பது பார்த்திங்கன்னா ஏவா வேலுடைய முறையில் வருது. ஏவா வேலு அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் யாரெல்லாம் வேட்பாளராக இருக்கலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அப்படின்னு கை காட்டினவங்க நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் யார் வேட்பாளராக இருக்கலாம் அப்படின்னு கேட்டு போட்டிருக்காங்க. அதனால் ஏவா வேலு அவர்கள் கை காட்டினதுனால ஏவா வேலுக்கு விசுவாசமாக இருந்தாங்க அந்த 3 எம்பிக்கள். ஆனால் அந்த 3 எம்பிக்கள் கூட உதயநிதி ஸ்டாலினை தாண்டி ஏவா வேலு அவர்களை கொண்டாடலையே. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கிறாங்களா இல்லையா? அதற்கு பிறகு தானே ஏவா வேலு. திமுகவில் இன்றைக்கி மட்டுமா இருக்கிறது மாவட்ட செயலருடைய ஆதிக்கம்? கலைஞர் காலத்துலேருந்தே இருக்குது இல்லையா? அதனால் அவர் கட்சியை உடைச்சிடுவார் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லைங்க. எப்போதும் சரி தலைமை விசுவாசம் என்பது ஏவா வேலுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஏவா வேலு தனி கட்சி வச்சு நடத்தாதவரா, இல்லை அதிமுகவிலேருந்து இங்கே வராதவரா, இல்லை தெலுங்கு அமைப்பு வச்சு நடத்தாதவரா? அவர் அரசியல் பாதை என்பது ஒரே இடத்துல ஒரே மாதிரி இருந்ததா? 2004 வரைக்கும் எங்கே இருந்தார்? அதற்கு பிறகு எங்கே வந்து சேர்ந்தார்? யார் பின்னாடி சுற்றினார்? அதனால் ஏவா வேலு அவர்கள்லாம் திமுகவில் இன்றைக்கி கோல் வச்சுற அளவுக்கு கழகத்தினுடைய கண்மணிகள் பின்னுக்கு தள்ளிட்டு ஒரு முன்னுக்கு வந்திருக்கானா அது காசு தான் ஐயா. அதனால் அந்த காசுக்கே வேட்டு வைக்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் களத்தில் இறங்கினா ஏவா வேலு அவர்கள் கட்சியை வச்சுடுவாரியா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்கப்பா. ஆனால் அதிகார மையங்கள் என்று சொல்லிவிட்டு வெறும் ஏவா வேலை மட்டும் பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம KKSSR ராமச்சந்திரன் அவர்களுடைய புகழும் பார்லிமெண்ட்டில் ஒலித்திருக்கிறது. கனிமொழி அவர்களுடைய புகழும் பார்லிமெண்ட்டில் ஒலித்திருக்கிறது. தென்காசியினுடைய திமுக MP அவர்கள் பதவியேற்கின்ற பொழுது டாக்டர் ராணிகுமார் அவங்க பதவியேற்கின்ற பொழுது நம்முடைய கனிமொழி அக்கா அவர்களையும் KKSS ராமச்சந்திரன் அவர்களையும் வாழ்கை என்று சொல்லிட்டு அதற்கு பிறகு பதவியேற்றிருக்கின்றார்கள். அதனால் தெற்க வடக்க கிழக்க என எல்லா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா திமுகவில் அதிகார மையங்கள் வெளிப்படையாக வந்திருக்கிறது. நம்ம வீடியோனுடைய முதல்லையே சொல்லியிருந்தோம், உங்கள் எல்லாருக்கும் நினைவு இருக்குமா இல்லையோ, கலைஞர் காலத்திலும் அதிகார மையங்கள் இருந்தது, ஆனால் வெளியே வராமல் இருந்தது. ஆனால் நம்ம ஸ்டாலின் ஐயா காலத்தில் வெளியே வந்திருக்கிறது. ஸோ இது கழகத்தினுடைய விரிசலுக்கு
வித்திடுமா இல்லை என்பது பற்றி நமக்கு தெரியலைங்க. ஆனால் நிச்சயமாக ஸ்டாலினுக்கு கட்டுப்படாத தலைவர்கள் தமிழகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களை தாண்டி ஸ்டாலின் அவர்களால் செயல்பட முடியாது என்பது மட்டும் யதார்த்தம். அதனால தான் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களே பார்த்திங்கன்னா செயற்குழுவிலும் பொதுக்குழுவிலும் சொன்னார், நம்ம கட்சிக்காரன் காலையில் இருந்து பேப்பர் பார்க்கும்போது என்ன 7:30 கொண்டு வந்து விட்டுருக்கானோ தெரியலையே என்ற அச்சமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதுவும் இல்லாமல் பல புகார்களுக்கும் பல சர்ச்சைகளுக்கும் உள்ளாகின்ற பல கட்சிக்காரங்களை அதிரடியாக நீக்கினா கூட மீண்டும் கட்சிக்குள்ளே சேர்த்துக்கொள்ளப்படுகின்றார்கள் என்றால் அவங்க கட்சிக்கு பலம் சேர்க்குறாங்க என்ற எண்ணம் கிடையாது. அவங்கள கட்சியில் நிரந்தரமாக நீக்கிட்டோம்னா அவங்க ஆதரவாளர்களை அடுத்தடுத்து கட்சியிலேருந்து பிரித்து போடுவாங்க. அதனால் கட்சியானது பலவீனமாயிடும். திமுகவினுடைய வரலாறை நம்மலாம் கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா முதல் தேர்தலிலிருந்து இந்த கடைசியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் வரலாற்று நிகழ்வுகளினுடைய பக்கங்கள் என்ன சொல்லுதுன்னா திமுக கூட்டணி பலத்துடன் தான் வெற்றி பெற்றுக்கிட்டு. அதனால் திமுகவுக்கு என்று தனித்த பலம் கிடையாது. அதிமுக மாதிரி இப்படி கூட்டணியே நம்பிக்கொண்டு இருக்கின்ற திமுகவுக்கு இன்னும் கட்சிக்குள்ளே அதிகார மையங்கள் இருக்குது, அதை களை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி இவன் வேணா அவன் வேணா என்று முடிவெடுத்தோம்னா கடைசியில் கட்சியே கலைஞ்சு போயிடும். அதனால் இனி அதிகார மையங்கள் மீது கை வைக்க முடியாது. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னு கேட்டிங்கன்னா KKSSR ராமச்சந்திரன் வாழ்கை என்று கூட கோஷம் வந்துடுச்சுங்க. ஆனால் திருச்சியும் அது சுற்றுவட்டார பகுதியிலும் நம்ம நேரை தாண்டி வேறு யாரும் பேசக்கூடாது, நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய உதயநிதி ஸ்டாலினுடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சரா அன்பில் மகேஷை கூட அடக்கி வச்சிருக்காரு நேரு. ஆனால் பார்லிமெண்ட்டில் அவர் பேரை யாருமே சொல்லலை பாருங்க. அதுதாங்க நமக்கு வேதனையாக இருக்கிறது. சரி, பார்லிமெண்ட்டில் சுதா கள்ளக்குறிச்சி MP அவங்க பார்த்திங்கன்னா முருகன் பெயரால் பதவி ஏற்றிருக்கின்றார்கள். அதோடு போச்சுன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கான அத்தனை பேருமே மார்க்சியம் வாழ்க என்று சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி திமுகவுடைய முரசொலி MP அவர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர், பெரியார், அண்ணா, ஸ்டாலின், உதயநிதி அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரி நீரை திறந்து விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக கூவியிருக்கிறாரு. அதே மாதிரி மொழியை பற்றி அதிகமாக பேசுகின்ற திமுக கழகத்தினுடைய கோபிநாத் MP, அது கிருஷ்ணகிரி MPன்னு நினைக்கிறேன், அவர் தெலுங்கில் பதவியேற்றிருக்கின்றார். அதனால் தமிழுக்கும் வந்த சோதனையை பாருங்கள். ஆனால் ஜெய் தமிழ்நாடு, நன்றி வணக்கம் அப்படின்னு தமிழில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தில் பதவியேற்றது இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா பேசுபடு பொருளாக இருக்குது. அதிகப்படியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க்கை என்று சொல்லியிருப்பதனால மற்ற கட்சிக்காரங்கள்லாம் கதறாங்களாம். நீங்கள் கதற வேண்டும் என்பதற்காக தானே நாங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்க்கை என்று சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம் தான் தெரியுமா, நாம் கட்சிக்காக உழைக்கிறோம், நாம் கடைசி வரைக்கும் தலைமைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை கட்சியில் இருக்கிறது. நமக்கு என்ன தகுதி இல்லை கலைஞர் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தகுதி இருக்கிறதா? நாம் ஏன் தலைமைக்கு போகக்கூடாது? ஏழையினுடைய வருத்தங்களையும் ஏழையினுடைய கண்ணீரையும் கஷ்டத்தையும் உணர்ந்து கீழிருந்து மேலே வந்திருக்கோம். நாம் ஏன் தலைமைக்கு போகக்கூடாது? உதயநிதி ஸ்டாலின் தான் வரணுமா? அதிலையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, கொடுத்துருக்கின்ற பதவியே ரொம்ப அதிகம் என்று யோசிக்காமல் உதயநிதி பெயரை சொன்னால் கதறீங்க இல்லைங்க, ரொம்ப கதறிக்கிட்டே இருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கை என்று சொன்னதுக்கு திமுகவில் உழைக்கக்கூடிய கட்சி தொண்டன் வரைக்கும் கொண்டாடுகின்றார்கள். அவங்க கட்சியில் யார் தலைவராக வரணுன்றது அவங்க விருப்பம். ஆனால் அந்த தலைவரை மக்கள் ஏற்றுக்கொண்டால் நாமளும் முதலமைச்சராக கொண்டாட வேண்டியதுதான். என்னங்க சொல்கிறது? நன்றி நண்பர்களே.